எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியான அந்த சிவம். அகத்தி ஈசனை கீழ் நோக்கி போ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அகத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஈசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மா தான். அப்போ அந்த இறைத்தன்மையிலிருந்து அந்த உயிர் அப்படிங்கிறது பிரிஞ்சு கீழே வருது. எங்கே வருது? மேலேருந்து கீழே வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா பூமி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது, சக்தி ரூபம் எங்கிருந்தோ கீழே வருது. இப்போ இந்த மேலிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன் வாழக்கூடிய இடம். இதெல்லாம் புரிஞ்சுங்க. சாமி அப்படிங்கிறத இப்போ எங்கேயாவது மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரான்னு கிடையாது. அது ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், சரிங்களா? இப்போ மேலேருந்து கீழே வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது அப்போ அந்த பிரம்மத்திலிருந்து அது பிரிஞ்சு இப்படி கீழே வருது. வரும்பொழுது அந்த அகத்தி ஈசன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா அப்படி கீழே வருது. கீழே வரும்பொழுது தென் திசை நோக்கி வருது. இது என்ன? பிறப்பிற்குண்டான ஒரு வழியாக சொல்லப்படுது. ஆனால் அந்த கதையில் பாருங்களேன், அகத்தீசனார் இந்த இடத்திற்கு வந்தாலும் நான் இந்த இடத்தில் இருந்தும் உன்னுடைய திருநடனம் காண வேண்டும், திருமணத்தை காண வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடியது. இடகளையும் பிங்களையும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஈசனை நாம் உணரலாம்.